ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. போன வீடியோவில் நம்ம லிஸ்ட் டேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் டெஃபினேஷன் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி HTML யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நிறையா வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறையா டேட்டா வந்து டேபிளில் வந்து போட்டிருப்பாங்க, விச் இஸ் மோர் ரீடபிள் அண்டு உங்களுக்கு வந்து குரூப் ஆஃப் டேட்டா இருக்குது, ஒரு சிமிலர் டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து டேபிளில் போடுறது தான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம், ஒரு 2 ரோ 2 காலம் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேபிள் எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். HTML டேபிள் எலமெண்ட்டில் TRன்றது ரோ, அதுக்கப்புறம் TDன்றது டேபிள் டேட்டா, அதாவது இது வந்து காலமை குறிக்கும். ஸோ நான் இப்போ வந்து 2 ரோ 2 காலம் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோ அதில் வந்து 2 காலம், சாரி TDன்னு போடணும், நான் TR போட்டேன். ஸோ ஒரு ரோ 2 காலம் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா 2 ரோ 2 காலம் வந்துடும். நான் இதில் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா 1 2 3 4ன்னு தரேன். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணி பார்த்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டேபிளாக வந்திருக்கு. இதுவே நீங்கள் வந்து ஒரு 5 காலம் 6 காலம் வேணும்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே முதல் இதில் வந்து 5 காலம் இருக்குது, செகண்ட் ரோவில் வந்து 4 காலம் தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஐயில் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா ஃபஸ்ட்டு ரோவில் எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் வரும், நெக்ஸ்ட் இதில் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. பட் ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து செகண்ட் ரோவில் நீங்கள் வந்து தேர்டு காலமை நீங்கள் 2 காலமுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து கால் ஸ்பேன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். ஸோ கால் ஸ்பேன் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நீங்கள் டூன் கொடுத்தீங்கன்னா அந்த தேர்டு காலம் மட்டும் 2 இதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த 4ன்றது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புது காலமில் தான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரு நார்மல் பெஸ்ட் ப்ராக்டிஸில் வந்து டேபிள் ஹெட்டிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து TH அப்படின்ட்டு ஒரு டேக்கில் தருவாங்க. ஸோ நான் ஜஸ்ட் சும்மா கால் 1 கால் 2 அப்படின்ற மாரி அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம 5 காலம் போட்டிருக்கோம், நான் 5 ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டிங் வந்து போல்டாகி இருக்கும், அது கீழே இருக்க காலம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு எப்படி பார்டர் அண்ட் ஸ்டைலிங்லாம் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இதோட CSS வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி நீங்கள் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு காலமை எப்படி நீங்கள் 2 காலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கால் ஸ்பேன் ப்ராப்பர்ட்டி வச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.